நெல்லையில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காலாவதியான மாத்திரைகளும் மருந்து பாட்டில்களும் கொட்டப்பட்டுள்ளன. மாநகராட்சி பணியாளர்கள் மூலம் மருத்துவ கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் மாநகராட்சி நகர் நல அலுவலர் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து மருத்துவ கழிவுகளை கொட்டியது யார் என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அரசு நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நெல்லை தென்காசி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே இந்த கழிவுகளை கொட்டும்போது எங்களுக்கு நிறைய விவசாயம் பண்ண முடியல. பயங்கர வாடைகள் வருது. கழிவுகளை கொட்டதுனால நிறைய நோய்கள் வருது. ஆடு மாடு மேய்க்கிறோம். அங்கே தான் ஆடு மாடுகள் இங்கே இந்த பூரா கழிவுகளை பூரா திரட்டு நிறைய ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு. தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் தொடர்ந்து கண்காணித்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை இனிமேலும் நடைபெறா வண்ணம் பாதுகாத்துக் கொள்வது இந்த அரசின் கடமையாக உணர்த்தி கொள்ள ஆசைப்படுகிறேன். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நீடித்தால் மக்களை திரட்டி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. நடவடிக்கைகளுக்கு தனி குழு அமைத்து அரசாங்கம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நெல்லையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உரிய விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.